தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் 4வது பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்திலே சிறப்பாக நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தின் பிரகாரம் நாங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் எங்கள் விடுதி உரிமையாளர்கள் சமுதாயம். எங்களுக்கு 2014 வரையறுக்கப்பட்ட சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெகுலரைசேஷன் ஆக்ட் என்ற சட்டத்தினால் மிக பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றோம். அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு விதமான நபர்கள் எங்கள் விடுதி உரிமையாளர்களை தினந்தோறும் பல்வேறு விதமான இன்னலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவரா இருவரா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான நபர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த விடுதிக்கு வேண்டுமானாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலான்ற மாதிரி எங்க மக்கள் மீது இந்த சுமையை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களுடைய எங்களுடைய கோரிக்கை என்ன என்றால் 2014ஆம் ஆண்டு அப்போது இருந்த சூழ்நிலையில் விடுதிகள் என்றால் என்ன என்று ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால் விடுதிகள் என்றாலே ஒரு 500 பேர் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவங்கதான் வீடு ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டலு, ஸ்கூல் ஹாஸ்டலு, அந்த மாதிரி ஹாஸ்டல் தான் இருப்பாங்கன்ற ஒரு மனசை வச்சுக்கிட்டு இந்த சட்டம் வரையறுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி அல்ல. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், திருநங்கைகள், படித்துவிட்டு வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்கள், வேலையை முடித்த பின்பு ரிட்டையர்மெண்ட் ஆன ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அனைவரும் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த விடுதிகள் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடுதிகளில் என்ன பண்றாங்க, ஒரு 25-30 பேருக்கு சமைச்சு போட்டு அவங்களுடைய அன்றாட தேவை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த 2014 போடப்பட்ட இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அல்லது அதை குறைத்துக் கொள்ள, அது சிம்பிளிஃபை பண்ணணும், எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக இருக்கிறது ஃபார்ம் டி என்ற ஒரு சட்டம். ஃபார்ம் டி என்ற ஒரு லைசன்ஸ், அது பொது கட்டிடத்துக்கான லைசன்ஸ். ஒரு 20 பேருக்கு சமைச்சு போடுற ஒரு கட்டிடத்துக்கு ஃபார்ம் டின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போய் கேட்டா அது எப்படி நியாயமாகும்? அடுத்து சானிட்டரி சர்டிபிகேட் ஒன்று சொல்லுவாங்க. சானிட்டரி சர்டிபிகேட்னா என்ன? அதை அந்த இடத்தை சுத்தி இருக்கிற இடம் சுகாதாரமா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 டபுள் பெட்ரூம் வீடு எடுத்துக்கின்னு ஒரு அம்மா 4 பேருக்கு ஒரு 10-20 பேர் சமைச்சு போட்டாக்கா அதுக்கு சானிட்டரி வாங்க சொன்னா என்ன நியாயமா இருக்கும்? ஒரு இபி பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்கா நம்மளுக்கு கொடுக்கணும், அதையும் கொடுக்கறது இல்ல. நாங்க இபி டொமஸ்டிக் எதிர்பார்க்கிறோம். ஃபார்ம் டி இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும். அதே மாதிரி இந்த சானிட்டரி சர்டிபிகேட்ல எங்களுக்கு ரிலீஃப் வேணும். குடிநீர், கமர்ஷியல் குடிநீர், கழிவுநீர், கமர்ஷியல் கழிவுநீர், இபி, கமர்ஷியல் இபி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இது போன்ற பல்வேறு விதமான சட்ட திட்டங்கள் அதுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை சிதைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயம் வாழ்வதற்காக 365 நாளும் மூடாத கதவுகளை கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் விடுதி உரிமையாளர்கள் சமுதாயம். இதை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சட்டத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை. தீர்மானம் பாத்தீங்கன்னா, ஆமா, இது 500 நபர்கள் மற்றும் 1000 நபர்கள் தங்கும் விடுதிகளை கருத்தில் கொண்டு இயற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை 30 பேருக்கான சட்டம், உணவு கருதி சட்டத்தை இருக்கிறது, அது நாங்க பாதிக்கப்படுறோம்ன்றதுனால அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்றோம்னா, இந்த இடத்துல எங்களுக்கு ஃபார்ம் டி ரத்து செய்யப்பட வேண்டும். அது ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். ஃபார்ம் டி ரத்து செய்யப்பட வேண்டும். சானிட்டரி சர்டிபிகேட் சின்ன சின்ன பில்டிங்க்கு பொருந்தாது, அதை விலக்கு, அதுல இருந்து சானிட்டரி சர்டிபிகேட்ல விலக்க வேண்டும். ஃபயர் லைசன்ஸ் இருந்து விலக்க வேண்டும். ஃபயர் லைசன்ஸ் இல்லைனாக்கா பெரிய பெரிய பில்டிங்க்கு ஃபயர் லைசன்ஸ் தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஒரு 20 பேர் 25 பேர் சமைச்சு போற பில்டிங் கூட ஃபயர் லைசன்ஸ் கேட்டா அது எப்படி நியாயமாகும்? அதனால சிறிய பில்டிங்களுக்கு 100 பேரு கீழே இருக்கிற பில்டிங்க்கு ஃபயர் லைசன்ஸ், சானிட்டரி லைசன்ஸ், ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ், இந்த ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க தீர்மானம் போட்டோம். என்னங்க ஃபார்ம் டினால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஃபார்ம் டின்றது பப்ளிக் பில்டிங்ன்றதுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய அரசு கவர்மெண்ட் ஆபீஸ், இல்ல ஒரு பெரிய ஜவுளி கடை, இல்ல பெரிய ஹோட்டலு, இல்ல பெரிய வணிகம் பண்ணக்கூடிய இடம் தான் ஃபார்ம் டி. எங்களுக்கு வணிகம் கிடையாது, இது சர்வீஸ். இதுல ஒரே மாதிரியான வணிகமும் கிடையாது. 20 பேருக்கு சாப்பாடு போடுறவங்களும் இருக்காங்க, 200 பேருக்கு சாப்பாடு போடுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் விட்டுறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னாக்கா, ஆனா இந்த எந்த விதமான கேள்வியும் கோலிவுக்கு போல, கோலிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது.
கார்பரேட் நிறுவனங்கள் ஒரு விஷயம் இருக்குது. அவன் லேடிஸ் ஹாஸ்டல் தனியா, ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியா நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அவங்க லேடிஸ் ஜென்ஸ் 2 பேரையும் சேர்த்து ஒரே ரூம்ல விட்டுட்டு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இதுவரை எந்த லைசன்ஸும் யாரும் கேட்டது இல்ல. அவங்க ஒரு மாதிரி அழகா தொழில் பண்ணி போய் எத்தனையோ 1000 கோடி டர்ன் ஓவர். அங்க வந்து தங்குறவங்க எல்லாம் பணக்காரர்கள், மிராசு வீட்டு பிள்ளைகள். ஆனா நாங்க தொழில் நடத்துறதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சர்வீஸ் எல்லாம் யாருக்கு பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏழை எளிய மக்கள். இன்னைக்கு சாயங்காலம் தூத்துக்குடியில இருந்து போன் பண்ணி நாளைக்கு காலையில மெட்ராஸ் வராங்க, ஒரு ரூம் கொடுக்கணும் ராஜா, அது 5000 எடுத்துனாடா, 3 நாள் சாப்பாடு போட்டு உனக்கு டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் கொடுத்து நான் உன்னை வச்சுக்கிறேன்டா, நீ வேலை செஞ்சு போயிட்டு உன் குடும்பத்தை காப்பாத்து, எனக்கு ஒரு 500 சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் எங்க வாழ்க்கை. ஆனா 10,000, 15,000, 20,000 வாங்கி கொண்டு தொழில் பண்ணக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் மீது திணிக்கப்படாத சட்டம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி கொண்டிருக்கிற எங்கள் மேல் திணிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மாற்றம் வர வேண்டும் என்றால் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.